Hello all, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. நார்மல் அயன் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 15 கிராம் per deciliter விமென்க்கும் 13.8 to 17 கிராம் per deciliter மென்னுக்கும் இருக்கும். இது அதிகமாக கூடுதலாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம பாசிட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதே நார்மல் ரேஞ்சோட கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை நெகட்டிவ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசிட்டிவ் பேலன்ஸில் ஸ்டேஜ் 1ன்றது நார்மல் ரேஞ்சை விட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிறது பாசிட்டிவ் அயன் பேலன்ஸ். ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது அயன் ஓவர்லோட். அயன் ஜாஸ்தியாக இருந்தாலும் பிரச்சனை தான். உங்களோட மற்ற ஆர்கன்ஸ் லிவர் கிட்னி இது எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணக்கூடியது. இதே நெகட்டிவ் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்லி நெகட்டிவ் அயன் பேலன்ஸ் தான் ஸ்டேஜ் 1. ஸோ நார்மல் ரேஞ்சோட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது. ஒருத்தருக்கு மாதவிடாய் நடக்குது, அந்த மாதம் மட்டும் கொஞ்சம் அதிக உதிரப்போக்கு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு கொஞ்சமாக கம்மியாகும். அவங்க கரெக்டாக சாப்பிடக்கூடியவங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்பவும் நார்மல் ரேஞ்சை ஈஸியாக ரீச் பண்ணிடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் டிப்ளீஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அயன் ஸ்டோரேஜ் அவங்களோட உடம்புல பாதியாக கம்மியாயிடும். இந்த இடத்துலையே நல்லா சாப்பிட்டு அவங்க நார்மல் ரேஞ்சை அட்டைன் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அவங்க குணமாயிடலாம். இல்லை அப்படின்னா ஸ்டேஜ் 3 அயன் டிஃபிஷியன் எரித்ரோபோயசிஸ். இந்த ஸ்டேஜ் 3ல் அயன் ஸ்டோரேஜ் சுத்தமாக இருக்காது ஒருத்தரோட உடம்புல. அது மட்டும் இல்லாமல் ஆர்பிசி செல்ஸ் உருவாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. இந்த ஸ்டேஜில் அயன் ஸ்டோரேஜ் சுத்தமாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் எரித்ரோபோயசிஸ் அந்த ஆர்பிசி செல்ஸை சரியாக உருவாக்க முடியாது. அதனால் நமக்கு எல்லா ஹெல்த் இஷ்யூஸுமே வர ஆரம்பிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் டிஃபிஷியன்சி அனிமியாங்கிறது மைக்ரோசைட்டிக் எரித்ரோசைட். ஸோ செல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாகிடும். ஒரு சில நேரத்தில் செல் சைஸ் நார்மலாக வந்தாலுமே அதோட கலர் ரொம்ப டல்லாகிடும். அதை ஹைப்போக்ரோமிக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளட்டு தான் நமக்கு நியூட்ரியன்ஸை கேரி பண்ணி கொண்டு போகுது. பட் இதிலேயே நமக்கு ஆர்பிசி செல்ஸ் சரியாக உருவாகலை அப்படின்னா நம்ம அப்போ எல்லா தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே இந்த அனிமியா கூடவே கொண்டு வரும். அதுக்கப்புறம் இந்த அயன் டிஃபிஷியன்சி அனிமியா எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டேஜ் 2 அயன் டிப்ளீஷன் அப்போவே நம்ம கவனித்து தேவையானதை சாப்பிடாம அப்படியே ரொம்ப நாள் விட்டுட்டோன்னா நமக்கு இந்த அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வந்துடும். இது நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட 2015 to 16 ரிப்போர்ட். இதில் பார்த்தீங்கன்னா 3 ஜோன் இருக்குது, ரெட், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன் ஜோன். இதில் ரெட் ஜோனில் இருக்கிற குழந்தைங்க 6 மாதத்துலேருந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க, இந்த ரெட் ஜோனில் இருக்கிறவங்க அதிகமாக 100%, 60% இவங்க தான் அனிமிக்கால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்தது ஆரஞ்ச் ஜோன் அப்படிங்கிறது மாட்ரேட் லெவல். ஸோ ஓரளவு அவங்கள கொஞ்சம் பூஸ்டப் பண்ணாலே அவங்களால நார்மல் லெவலில் ரீச் பண்ண முடியும். அடுத்து க்ரீன் பார்த்தீங்கன்னா நம்மளோட மேப் பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே கம்மியான ஸ்டேட்ஸ் தான் இருக்குது அதில். ஸோ இவங்க எல்லாருமே அனிமிக்கா இல்லாமல் நல்லா நார்மலாக இருக்காங்க அப்படின்றது தான் அர்த்தம். அடுத்தது இது நம்மளோட தமிழ்நாடோட நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேயோட ரிப்போர்ட் 2015 to 16. இதில் பார்த்தீங்கன்னா 2005 to 6 அனிமிக் ப்ரிவலன்ஸ் ரேட் 72.7% இருந்திருக்கு டோட்டலாக. அது இப்போது 50.7% வந்திருக்கு. எப்போனா 2015 to 16. ஸோ இந்த டீவியேஷன் இந்த டிக்ளைன் ரேஞ்ச் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட அவேர்னஸ் ப்ரோக்ராம், சப்ளிமெண்டேஷன் ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட்டோட ஸ்டெப்ஸ் இது எல்லாத்துமே இந்த ப்ரிவலன்ஸ் ரேட்டை கம்மி பண்ண உதவியாக இருந்திருக்கு. இப்போது 50% கம்மியாகிட்டது மட்டும் போதாது, இன்னும் இது 0 வரணும், அனிமிக் ஃப்ரீ இந்தியாவாக மாறணும். அதுதான் நம்மளோட எய்மாக இருக்குது. அடுத்தது காசஸ் ஆஃப் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா. சரியாக சாப்பிடல, சரியான சாப்பாடு கிடைக்கல, அப்படியே சாப்பாடு கிடைச்சாலும் அது ஊட்டச்சத்து மிகுந்ததாக இல்லை அப்படிங்கிறப்போ இந்த அனிமியா வரும். அப்படியே சாப்பிட்டாலும் நமக்கு சரியாக அப்சார்ப்ஷன் நடக்கலை, வயிற்றில் பூச்சி இருக்குது, புழு இருக்குது, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி டயரியா ஆகுது. ஸோ வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குங்கிறப்போ அப்சார்ப்ஷனே நடக்காமல் போயிடும். அதனால் அனிமியா வரும். அடுத்தது யூட்டிலைசேஷன் சரியாக யூஸ் பண்ணாமல் நம்ம பாடியில் வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த நேரத்தில் அயனை எடுத்தாலுமே அப்சார்ப் பண்ணாலுமே அதை யூஸ் பண்ண முடியல அப்படின்னா அனிமியா வரும்.
அடுத்தது அயன் ரிக்குவயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுற இடத்துல நம்ம அதிகமாக கொடுக்கல நம்ம பாடிக்கு அப்படின்னா அந்த இடத்துல அனிமியா வரும். பூப்படைந்த பெண்கள், தாய்மை அடைகிற பெண்கள், அதுக்கப்புறம் பாலூட்டும் தாய்மார்கள், இவங்க எல்லாருக்குமே அதிகமான அளவில் அயன் தேவை. அப்போ அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்களும் அனிமியாவில் வந்துடுவாங்க. அடுத்தது இன்க்ரீஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். ஒருத்தருக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது, நிறைய பிளட் லாஸ் ஆகுது. அதே போல் மெனோபாஸ் ஸ்டேஜில் விமனுக்கு வந்து அதிகமான பிளட் லாஸ் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே எக்ஸ்க்ரீஷன் அதிகமாக ஆகிற மாதிரி அவங்களுக்கு அப்போ இன்டேக்கையும் அதிகப்படுத்தணும். இல்லை அப்படின்னா அனிமியா வரும். அடுத்தது இன்க்ரீஸ்டு டிஸ்ட்ரக்ஷன். க்ரானிக் டிசீசஸ்னால அவங்களுக்கு ஆர்பிசி செல்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். இதனாலேயும் அனிமியா வரும். அடுத்தது சிம்டம்ஸ். அனரெக்சியா நெர்வோசா, இது ஒரு ஈட்டிங் டிஸார்டர். இதனால் சரியாக சாப்பிடாதனாலே அவங்களுக்கு அனிமியா ஈஸியாக வந்துடும். ஸோ அவங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க, ரொம்ப வந்து டல்லாக இருப்பாங்க, ஈஸியாக டயர்ட் ஆகிடுவாங்க. இந்த அனரெக்சியா நெர்வோசா பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். அடுத்தது காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். ஒரு குழந்தை வந்து படிக்கும், ஆனால் வந்து டக்குன்னு மறந்துடும். அந்த குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் இருக்காது படிப்பில். ஒரு வேலையை செய்யும்போது ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்டடாகவே இருப்பாங்க. ஏதாவது சொன்னோன்னா அமைதியாக இருப்பாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகவே ஒதுங்கி போவாங்க. ஏன்னா அவங்களோட உடம்பு டயர்டாக இருக்குது, ப்ளஸ் அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டே அது அஃபெக்ட் பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லலாம். அனிமிக்காக இருக்கவங்களுக்கு கால் ரொம்ப வலிக்கும், கால் இழுக்கிற மாதிரி இருக்கும், வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்தது கிளாசைட்டிஸ். நாக்கு வந்து வழவழன்னு இருக்கும், ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும், ஒரு மாதிரி விரிசல் விட்ட மாதிரி இருக்கும். அடுத்தது க்ரோத் ரிட்டார்டேஷன், வளர்ச்சி பாதிக்கப்படும். ஸோ ஒரு 5 வயசு குழந்தைக்கான வளர்ச்சி ஹைட்டு வெயிட் இல்லாமல் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. அடுத்தது ஸ்பூன் ஷேப்டு நெயில்ஸ் இருந்ததுன்னா அவங்க அனிமிக்காக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்புறம் ஆங்குலர் ஸ்டொமடைட்டிஸ், வாய் ஓரத்தில் புண்கள் வர்றது. அப்புறம் கண் வந்து கலர் இல்லாமல், ரெட் இல்லாமல் ரொம்ப பேல் பிங்க் கலராக இருக்கிறது வரும். அடுத்தது ரெடியூஸ்ட் இம்யூனிட்டி லெவல். இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ என்ன ஆகும்னா ஈஸியாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், ஃபீவர் வரும், அடிக்கடி கோல்ட் ஆகும், உடம்பு சரியில்லாமல் போகும், வயிற்றால போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் சிம்டம்ஸ் ஆஃப் அனீமியா, மெயின் சிம்டம்ஸ். அடுத்தது ஆர்டிஏ ஃபார் இண்டியன்ஸ் 2020 யார் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம என்ஐஎன்னும் ஐசிஎம்ஆரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை மீட் அவுட் பண்ணாலே போதும், நமக்கு அனிமியாவிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அடுத்தது நியூட்ரிஷனல் தெரப்பி. இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அயன் இருக்கும், ஹீம் அயன், நான் ஹீம் அயன். ஹீம் அயன் வந்து நமக்கு அப்சார்ப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். இதே நான் ஹீம் அயன் வந்து அப்சார்ப்ஷன் கொஞ்சம் கஷ்டப்படும். ஹீம் அயனில் எதெல்லாம் ரிச் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி, பீஃப், ஆயிஸ்டர்ஸ், போல்ட்ரி, டியூனா, சால்மன். ஹீம் அயன்லேயே கொஞ்சம் புவர் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா lamb, pork, shellfish, eggs. இந்த நான் ஹீம் அயனில் அயன், fortified cereals, dried beans, whole grains, nuts, dried foods, vegetables and greens, இது எல்லாமே ரிச் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இதில் அப்சார்ப்ஷன் கஷ்டமாக இருக்குன்னா, இப்போ கீரை எடுத்துக்கிட்டோன்னா அதில் ஆக்சாலிக் ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது என்ன பண்ணுன்னா அப்சார்ப்ஷனை தடுத்து விட்டுரும். அதனால் நமக்கு நிறைய அளவுக்கு ஹீம் வந்து அப்சார்ப் ஆகாது. அதே போல் டீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேனின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், காஃபியில் பாலிஃபெனால்ஸ். அதனால தான் அனிமிக்காக இருக்கவங்க வந்து டீ காஃபி எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லுவோம், பால் குடிங்க அப்படின்னு. ஏன்னா அந்த மாதிரியான காம்பவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் என்ன பண்ணுன்னா அயன் அப்சார்ப்ஷனை தடுத்துரும். இந்த ஹீம் அயன் ஃபுட்ஸ், நான் ஹீம் அயன் ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் கூடவே நீங்கள் வந்து விட்டமின் சியும் எடுத்துக்கணும். விட்டமின் சி எடுத்துக்கும் போது தான் நமக்கு அயன் அப்சார்ப்ஷன் அது அதிகமாக்கும். ஒரு தக்காளி சூப்பு, ஆரஞ்சு ஜூஸ், இல்லை ஆரஞ்சு பழமாக எடுத்துக்கிறது, கொய்யா பழம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கும் போதே நமக்கு விட்டமின் சி கிடைக்கும். அடுத்தது நம்மளோட கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அனிமியா வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக
இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அயன் ப்ளஸ் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி கொண்டு வந்திருக்காங்க நம்ம அனிமியாவை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஏற்கனவே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வந்து அயன் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை இப்போ அப்டேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா வீக்லி அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் அவங்க வந்து அயன் சப்ளிமெண்டேஷன் கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பை வீக்லி அயன் சப்ளிமெண்டேஷன் 6 மாத குழந்தையிலேருந்து 5 வயசு குழந்தை வரைக்கும் கொடுக்கணும். பை வீக்லினா திங்கக்கிழமை வியாழக்கிழமை ஒரு வேளைக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு கொடுப்பாங்க. இதே 6 மாத குழந்தை 1 வயசு குழந்தை அப்படின்னா அவங்களுக்கு சிரப் 1 ml சிரப்பாகவுமே அவங்க கொடுக்குறாங்க, அயன் சிரப்பாக. அடுத்தது 1st ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸில் இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் திங்கக்கிழமை மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமை மட்டும்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க. அடுத்தது 5 to 10 years ஸ்கூலுக்கு வராத குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கு வர வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கன்வாடி ஒர்க்கர்ஸ் வந்து இன்றைக்கி மட்டும் சாப்பிடுங்க, திங்கக்கிழமை மட்டும் சாப்பிடுங்க, திங்கக்கிழமை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இதே தான் 10 to 19 years வீக்லி சப்ளிமெண்டேஷன் அடாலசன்ஸ்க்கு, அவங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் கொடுப்பாங்க. அடுத்தது ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் உமன், இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களோட அங்கன்வாடி சென்டர்ஸ் பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணும். அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் வீட்டுக்கு வந்து இந்த சப்ளிமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. இவங்களும் போய் அங்கே வாங்கிக்கலாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா. அப்போ என்ன ஆகும்னா அவங்க ஃபர்ஸ்ட் 3 months வந்து ஃபோலிக் ஆசிட் சப்ளிமெண்டேஷன் எடுத்துப்பாங்க. ஆஃப்டர் 3 monthsலேருந்து அயன் சப்ளிமெண்டேஷன் எடுக்க ஆரம்பிப்பாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் முதல் 100 நாள் கண்டிப்பாக அவங்க அயன் சப்ளிமெண்டேஷன் எடுத்து தான் ஆகணும். அப்போ தான் அந்த குழந்தைக்கும் தேவையான அயன் கிடைக்கும். மதரும் பார்த்திங்கன்னா அந்த அனிமியாவில் போய் விழாமல் இருப்பாங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியமான கட்டம். அடுத்தது ரீப்ரொடக்டிவ் ஏஜ், அதாவது ஒரு 20 வயசு 21 வயசு ஒரு 25 வயசு அந்த கல்யாண வயசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் இருக்கிற விமன் எல்லாருக்குமே அனிமிக்காக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கும் வீக்லி ஒரு நாள் நீங்கள் வந்து மாத்திரை எடுத்துக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணுறது இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான். ஆனால் இதை யார் கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஷா ஒர்க்கர்ஸும் அங்கன்வாடி ஒர்க்கர்ஸும் தான். இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக போய் பார்ப்பாங்க. இப்போ ஒரு அங்கன்வாடி சென்டர் இருக்குன்னா அதை சுற்றி இருக்கிற வீட்டில் போய் பார்ப்பாங்க. அவங்கள வந்து அங்கன்வாடி சென்டர்ஸ் வந்து சத்து மாவு வாங்க சொல்கிறது, அப்புறம் சப்ளிமெண்டேஷன் டேப்லெட்ஸ் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரியெல்லாம் அவங்க தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அயன் டிஃபிஷியன்சி அனிமியா, அதோட ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ், கவர்மெண்ட்டோட என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.